2 விதமான வியூகங்களை முன்னெடுத்து பாஜக கச்சிதமாக காய்களை நகர்த்தி வருகிறது. என்ன நடக்கிறது தமிழக பாஜகவில்? இந்த முறை ஹேட்ரிக் வெற்றியை பெற வேண்டும் என்பதில் பாஜக முனைப்பு காட்டி வருகிறது. அந்த வகையில் 400 தொகுதிகளில் வெல்ல வேண்டும் என்ற இலக்கையும் அறிவித்துள்ளனர். இதற்கான சுற்றுப்பயணங்களையும் தேசிய தலைவர்கள் ஆரம்பித்துள்ளனர். மற்றொரு பக்கம் பாஜகவின் வேட்பாளர்கள் மிக கவனமுடன் தேர்வு செய்யப்பட்டு வருகிறார்கள். 2 நாட்களுக்கு முன்பு கூட பாஜகவின் முதல் வேட்பாளர் பட்டியல் வெளியானது. அதில் 195 பேர் இடம்பெற்றுள்ளனர். பிரதமர் மோடி, மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா, ராஜ்நாத் சிங், ஸ்மிருதி இரானி, சபாநாயகர் ஓம் பிர்லா உட்பட பலரது பெயர்கள் இடம்பெற்றிருக்கின்றன. ஆனால் அந்த லிஸ்டில் தமிழகம் இடம்பெறவில்லை. பாஜகவின் மத்திய தேர்தல் குழு கூட்டம் நாளை நடைபெற உள்ளதால் 2வது லிஸ்டில் இடம்பெறும் வேட்பாளர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் என்று தெரிகிறது. அந்த வகையில் வெற்றி வாய்ப்புள்ள பல்வேறு மாநிலங்களில் இருக்கும் பாஜக பிரமுகர்களுக்கு இந்த 2வது லிஸ்டில் வாய்ப்புகள் தரப்படும் என்கிறார்கள். தமிழகத்தை பொறுத்தவரை எல்லா தொகுதிக்கும் உத்தேச வேட்பாளர்கள் பெயர்கள் தயார் செய்யப்பட்டுள்ளது. இந்த லிஸ்டும் நாளை டெல்லியில் ஒப்படைக்கப்பட உள்ளது. அது மட்டுமல்ல, 39 தொகுதிகளில் குறிப்பிட்ட 12 தொகுதிகளில் தீவிர கவனம் செலுத்த பாஜக மேலிட தலைவர்கள் திட்டமிட்டிருப்பதால் அந்த தொகுதிகளில் வேட்பாளர்களாக யார் யாரை தேர்வு செய்யலாம் என்பது நாளை முடிவாகும் என்கிறார்கள். அந்த வகையில் நாளை தேர்வாகும் 2வது பாஜக வேட்பாளர் லிஸ்டில் தமிழகத்தில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர்கள் பற்றிய தகவல்களும் இடம்பெறக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் தென்னிந்தியாவை விட வட மாநிலங்களில் மட்டுமே இப்போதைக்கு தேர்தல் பணிகளில் பாஜக அதிகம் ஆர்வம் காட்டி வருகிறது. அதற்கேற்றவாறு வட இந்தியாவை மையப்படுத்தியே முதல் கட்ட வேட்பாளர் லிஸ்டும் வெளியாகியிருந்தது. ஆனால் பாஜக மேலிடம் 400 சீட்டுகளை டார்கெட் செய்திருப்பதால் தென்னிந்தியா மற்றும் வட இந்தியா என பிரித்து 50க்கு 50 என்ற வீதத்தில்தான் வேட்பாளர்களை அறிவிக்கப் போகிறதாம். அது மட்டுமல்ல, தேர்தல் பிரச்சாரத்திற்கு மத்திய மாநில அரசு துறைகளில் பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர்களை பயன்படுத்தவும் பாஜக திட்டம் வகுத்து வருகிறது. இவர்களுக்காகவே பாஜகவில் தனி அணி உருவாக்கப்பட்டு மாநிலம், மாவட்ட அளவில் நிர்வாகிகள் நியமிக்கப்பட உள்ளதாகவும், மத்திய மாநில அரசு துறைகளில் பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர்களை கட்சியில் சேர்க்கும் பணி பாஜக அரசு தொடர்பு பிரிவிடம் ஒப்படைக்கப்பட உள்ளதாகவும் தகவல்கள் கூறுகின்றன. அது மட்டுமல்ல, அந்த வகையில் மத்திய மாநிலங்களில் 80 துறைகளில் இருந்து பணிபுரிந்து ஓய்வு பெற்ற அதிகாரிகளை கட்சியில் சேர்க்கவும் அல்லது ஆதரவாளர்களாக மாற்றவும் தேர்தல் நேரத்தில் இவர்களை தேர்தல் பிரச்சாரத்திற்கு பயன்படுத்தவும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளதாம். இதற்கெல்லாம் காரணம் மாநில அரசுகளின் நிதி ஒதுக்கீடு, பயனாளிகள் விவரங்கள் தெரிந்திருக்கும் என்பதால் அந்த விவரங்கள் பாஜகவின் தேர்தல் பிரச்சாரத்திற்கு பயன்படுத்தப்படும் என்று கணக்கு போடப்படுகிறது. எனவே ஓய்வு பெற்ற அதிகாரிகள் முழுமையாக தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுவதற்கும் வாய்ப்புள்ளதாம். இது பாஜகவுக்கு சாத்தியங்களை பெற்று தருமா என்பது தெரியவில்லை. பொறுத்திருந்து பார்க்கலாம். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.